அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இல்லை என்று விஜய் திட்டவட்டம். மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோற்றித்தனமாக சிலர் பொய்யான கருத்துக்களை கூறி வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க வியூகம் வகுப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். மத்திய அரசின் வரி பகிர்வில் மாநில அரசுகளுக்கு 33% மட்டுமே வழங்கப்படுவதாக மத்திய நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 50% வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை. பேரிடர் காலங்களில் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனுக்குடன் விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கையை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் திருமாவளவன் மனதில் உள்ளதை கூற முடியாமல் தவித்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி இரவில் தூக்கம் இன்றி தவிப்பு. சிறையில் வழங்கப்பட்ட உணவையும் தவிர்த்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அஸ்வத்தாமன் தாயின் ஆட்கொணர்வு மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த 5 அல்லது 7 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்றும் கருத்து. சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். குழந்தைகளின் உடல் உடற்கூர்வாய்க்காக செங்கல்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி. தொழிற்சாலையில் 3 ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் PV சோலார் மாடியூல் உற்பத்தி செய்ய திட்டம். கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 மெயின் தேர்வு விடைத்தாள்களில் முறைகேடு என புகார். 350 பேரின் மதிப்பெண்களில் முரண்பாடு இருக்கும் நிலையில் TNPSC நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்வர்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு.
சேலம் மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகளால் சீமான் அதிருப்தி என தகவல். பாலியல் புகாரில் தனியார் தொலைக்காட்சி பாடகர் குருகுகன் கைது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ மேக் செய்த 2 இளைஞர்கள் கைது. நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. காஞ்சிபுரம் செவிலிமேடு டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்ற விவகாரம். டாஸ்மாக் ஊழியர்கள் 8 பேரை சஸ்பெண்ட் செய்து மேலாளர் உத்தரவு. தருமபுரி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தால் விபத்துக்குள்ளான பேருந்து. மின்கம்பத்தின் மீது மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பள்ளிக்கு 2 நாள் விடுமுறை அறிவிப்பு. திருப்பூரில் பேக்கரியில் டீ கேட்டு தகராறு செய்து ஊழியர்களை அடித்து உதைத்த போதை இளைஞர்கள். 5 பேர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நெல்லை மாநகர பகுதிகளில் பள்ளி செல்லும் மாணவியை தெருநாய் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் வேதனை. சென்னையில் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்களை மாற்ற நடவடிக்கை முன்னெடுப்பு. சிக்னல் மற்றும் மேம்பாலங்கள் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் தள்ளி அமைக்க நடவடிக்கை. இடி, சிபிஐ என எந்த அழுத்தத்தாலும் பாஜகவில் இணையவில்லை. ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட் திட்டவட்டம். தலைநகரில் காற்றின் தரக்குறியீடு 300ஐ தாண்டும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. மணிப்பூரில் 6 பேர் கடத்தி கொல்லப்பட்டு வன்முறை வெடித்த விவகாரம். தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்துவதாக அறிவிப்பு. இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார். அதிபர் அனுரகுமார திசநாயக்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நடிகை நயன்தாராவின் புதிய படத்திற்கு ராக்காயி என பெயர் சூட்டல். நயன்தாராவின் 40வது பிறந்த நாளை ஒட்டி படக்குழு அறிவிப்பு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் விடுவிக்கப்பட்ட வழக்கு விசாரணை நிறுத்தி வைப்பு. வீடு வாங்கியவர்களை ஏமாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.